ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆண்ட்ரியஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை மாங்காய் போட்டு சாம்பார் சாதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன நம்ம ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோன்னா அரிசியையும் இது தாலையும் நம்ம ஊற வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பை அதுவும் மைசூர் பருப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம், 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்மளுடைய மெயின் டிஷ் பச்சை மாங்காய். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் தான் நான் எடுத்துருக்கிறேன். குக்கரில் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கடுகை போட்டுறோம். கடுகை போட்டுட்டு இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வெந்தயம் அப்புறம் ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண ஆயிலில் போட்டிருக்குறோம். ஸோ அதை நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். ஸோ அதை நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா அந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுறோன்னா காயப்பொடி இருக்குல்ல, உங்கள்கிட்ட காயப்பொடி இருக்கும். ஸோ அது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருக்கிற காயப்பொடி போடுங்க. எல்ஜி நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்ஜி பெருங்காயப்பொடி இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் அது முழுசாக வாங்கி அதை பொடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ அதை அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும் பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம ஆனியன்ஸை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டோம். அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ஆயிலில். நல்லா கொஞ்சம் அதை பாயில் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் என்னோடய டேர்மில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும், வேகமாக பாயில் ஆகும். ஸோ பாருங்கள், நான் நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கொஞ்சம் வேகமாக பொரியும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெட்டி வச்சுருக்கிற 2 தக்காளியை என்ன பண்ணுறோம், நம்ம அதில் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கொஞ்சம் ஹார்டான நல்ல நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட் தக்காளிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா நாட்டு தக்காளியை வாங்கி அதை யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதான் நல்லா கொஞ்சம் புளிப்புத்தன்மை நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 2-3 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் நம்மளோட தலைவி யார், நம்மளுடைய கத்திரிக்காய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த வெஜிடபிள்ஸும் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் ஒன்லி நம்மளுடைய கத்திரிக்காய், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்புறம் நம்மளுடைய மாங்காய், பச்சை மாங்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா என்ன பண்ணுங்கள், அந்த ஆயிலே நல்லா வதக்குங்க. அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா ஆயிலில் பொரிஞ்சு நல்லா வதக்கி எடுங்க. எவ்வளோ தூரத்துக்கு வதக்குறீங்களோ அதோட டேஸ்ட் எல்லாம் அப்படியே இறங்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த ஆயிலில் ஃபுல்லாக நல்லா அந்த ஆயிலில் எல்லாம் மர்ஜ் ஆகணும். நல்லா வதக்கி எடுங்க. வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை இன்னும் நான் கண்டினியூவாக வதக்கி விட்டுட்டுருக்கேன். ஸோ நல்லா வதக்குங்க. ஆனால் பிஞ்சிடக்கூடாது கத்திரிக்காயெல்லாம்.
பிய்யாத மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து பண்ணியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெத்தட்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுறோம், பச்சை மாங்காய், நம்மளுடைய மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து பச்சை மாங்காய். பச்சை மாங்காவை இந்த ஆயிலே போட்டு வதக்குங்க. ஸோ இந்த ஆயிலே அது வந்து ஒரு கால்வாசி நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா, பெங்களூரில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கின்னு பார்த்து நல்ல வெயில் அடிக்குது. ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். எதுக்குன்னா மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம். அதனால் நல்ல வெயில் அடிக்குது. கொஞ்ச நாளாக பெங்களூர் கிளைமேட் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்லா இதாக இருக்குது, சன்னியாக. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு பெரிய மிளகா வந்து சில்லி வந்து கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். பிகாஸ் சாம்பார் சாதத்துக்குள்ளே அந்த மிளகா இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட. அதுக்கப்புறம் மீன் டைம் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய பாவக்காவை இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த பாருங்கள், நான் வந்து மசாலா போட்டு, இதுக்கு எந்த மசாலாவும் போடாதீங்க, வெறும் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு, அவ்வளோதான். நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு சைடாக வச்சுருங்க. இந்த மாங்காய் கொஞ்சம் நல்லா கால்வாசி வெந்து வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்துற பருப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா போட்டு கிளறிக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலாஸ் சேர்க்க போகிறோம். ஸோ மசாலா என்னெல்லாம் மசாலா நான் எடுத்திருக்கேன்னா, சாம்பார் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், நல்லா வதக்குங்க. அதை வதக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தண்ணி அளந்து வச்சு நம்ம வந்து ஊற்றணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம்ல, ஸோ அதுக்கு வந்து 4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் நம்ம பருப்பும் சேர்த்துருக்குறோம் இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம வந்து 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா. ஸோ 5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றுறோம். பாருங்கள், இந்த மாங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கால்வாசி வெந்து வந்திருக்கு. அப்புறம் தேவையான உப்பையும் நம்ம இடையில கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். நல்லாயிருக்கும். இன்னும் இது வந்து நல்லா இப்போ வந்து கொதித்து வரணும். ஸோ கொதித்து வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொதித்து வருது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கொதித்து வர்றதுக்கு டைம் கொடுங்க அதுக்கு. அது மீன் டைம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நல்ல ஒரு கொய்யாக்காவை சாப்பிட்டுட்ருக்கேன். கொய்யாக்காய் ரொம்ப நல்லது, மிட் மார்னிங் ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ அதுக்குள்ளேயும் பாருங்கள், அது நல்லா கொதித்து வந்துட்டு நல்லா கொதிக்குது. அதை வந்து அப்படி விட்டுருங்க, அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், அது நல்லா பபிள்ஸாக வந்துகிட்டே இருக்கிறதுல நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் எல்லாமே அதிலே கொதித்து வரும். ஸோ அப்போ மீன் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஊற வச்ச அரிசியும் நம்ம அதில் வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதை எல்லா அரிசியும் நல்லா வலித்து எல்லாம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி போட்டுருங்க எல்லாத்தையும். மீன் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், அது நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து அதை என்ன பண்ணுறோம், அதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா கொரன்னு அரைங்க, ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, நல்லா கொரன்னு அரைங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக பூண்டு சேர்க்க போகிறோம். இது வந்து நாட்டு பூண்டு, சின்ன குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ நாட்டு பூண்டை தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் இது 3ஐயும் என்ன பண்ணுறோம், நல்லா அரைச்சிட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா கொரன்னு இருக்குதுல்ல. ஸோ அதை வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட கொஞ்சம் சால்ட்டையும் பார்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டு ஸோ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து விசிலுக்கு
போட போகிறோம். ஸோ விசில் போட்டுருங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 2 விசில் தான், ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு, அப்படி தானே, கொஞ்சம் கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 விசில் வந்து நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அது வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து இந்த சைட் டிஷ் கூட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பாவக்காவை நல்லா பொரித்து எடுக்க போகிறேன். தான் பொரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்படியும் பண்ணுவாங்க, வேறு விதமாகவும் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரெசிப்பியாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாங்காய்லாம் நல்லா, இது வந்து ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. கரெக்டாக 2 விசிலில் இறக்கிடுங்க. உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் நல்லா குழு குழுன்னு தான் பார்த்துருப்பீங்க, நல்லா குழஞ்சி வர்றது. பட் இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்ல இந்த இது மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் அதோட டெக்ஸ்டர். ஸோ பாருங்கள், இந்த மாங்காய் பாருங்கள், ரொம்ப மசிஞ்சிட்டுனா வெறும் தோல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இதில் பாருங்கள் கொஞ்சம் நல்ல மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஊறுகாவே வைக்க வேண்டாம், அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ரெடியாக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு வந்து எல்லா விவரத்தையும் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.